இந்த ஃபார்முலா வந்து பாருங்கள், இது வந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுத போவீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆட்கள் நாட்கள் சம் ரிலேட்டடான ரொம்ப முக்கியமான ஃபார்முலா வந்து இது. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம வந்து சம் போட போவோம். இந்த சம்மை பாருங்கள், இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்ட ஒரு சம். சரிங்களா? 5 இயந்திரங்கள் வந்து 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 இயந்திரங்கள் வந்து 100 பாகங்களை எவ்வளோ நிமிடங்களில் தயாரிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு இதாக வந்து எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் வந்து செகண்ட் இதாக வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, M1 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, M1 வந்து 5 எந்திரங்கள். சரியா? அதே மாதிரி வந்து பாகங்கள் அப்படின்னா வந்து என்னது, பாகங்கள்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை அளவு மற்றும் பொருட்கள். அப்போ வந்து W1 வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5. சரிங்களா? 5 நிமிடங்களில், நிமிடம்னா வந்து என்னது ஹச்சில் வந்து வரும். சரிங்களா? ஸோ வந்து H1 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 100 எந்திரங்கள், ரெண்டாவது இது பாருங்கள் 100 எந்திரங்கள். அப்போ வந்து M2 வந்து என்னாவது 100. ஓகேவா? ஸோ வந்து எத்தனை பாகங்களை, 100 பாகங்களை. அப்போது W2 வந்து என்னது 100. எவ்வளோ நிமிடங்களில் வந்து தேவைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து H2 தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இல்லாததை வந்து விட்டுருங்க, இருக்கிறத மட்டும் கரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து போட்டோம்னா ஆன்சர். இப்போ பாருங்கள், M1 இருக்கா 5, D இல்லை விட்டுருங்க, H1 இருக்கா இருக்குது 5. ஓகேவா? அடுத்து S1 வந்து இல்லை, W1 வந்து இருக்கா இருக்குது 5. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு M2 இருக்கா இருக்குது 100, D2 இல்லை, H2 இருக்கா அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. H2 டிவைடட் பை S2 வந்து இருக்கா இல்லை, W2 வந்து இருக்கா இருக்குது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100. சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, ஒரு 100க்கு ஒரு 100 போச்சு, ஒரு 5க்கு ஒரு 5 போச்சு. அப்போ வந்து H2 அப்படிங்கிறது வந்து 5. இங்கே வந்து என்ன H2னா மணியா நிமிடமா, நிமிடங்கள். ஓகேவா? ஸோ வந்து 5 நிமிடங்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஏவில் இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கா, கரெக்டாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம்.